ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. நேற்றுக்கு ஸ்ரீதேவி மேம்க்கு தேங்க் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒருத்தங்க அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறாங்க சில பேர், பரவாயில்ல ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிறது கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு ஒரு ஏணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாதையை எளிதாக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம எப்போவுமே நன்றி விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த பாதையை என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு உருவாக்கி விடுறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஏணி வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட உயரம் நம்ம ஏறிட்டோம்னு நினச்சிக்கோங்களா. ஏறி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அது மூலமாக வரக்கூடிய வெகுமதிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியும். அதை ரசிக்க தெரிஞ்ச நம்மளுக்கு அந்த ஏணி யார், நம்ம எதனால் இவ்வளோ உயரத்துக்கு வந்தோம், யார் மூலமாக வந்தோம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தெளிவாக நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே உயரத்தில் இருக்கலாம். எப்போ நம்ம அந்த நம்ம உயரத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏணியை எட்டி உதைக்கிறோம், இல்லைனா உதாசனப்படுத்துகிறோமோ, அப்போவே நம்ம தொபக்கடின்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம கச்சிதமாகவும் கவனமாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு உதவுவங்கக்கிட்ட நல்ல அன்பாகவும் பண்பாகவும் அவங்கக்கிட்ட விசுவாசத்தோடையும் இருக்கணும். சரியா? அவசரப்பட்டு ஏணி என்ன செய்யக்கூடாது, எட்டி மிதிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரணும் அப்படின்னாக்கி வழி ஒழுங்காக இருக்காது, குதிக்கத்தான் செய்யணும், காயம் ஏற்படும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.